ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் அணுக்கதை இயக்கங்கள் நம் பூமிக்குள் அதிகமாக ஊடுருவி இன்னைக்கு நல்ல நாட்களும் பூமி பழக்கிறதும் வருகின்றது. இதே உணர்வு பிரபஞ்சம் முழுதுக்கும் பரவினால் இன்று விஞ்ஞானிகள் செய்த நிலையில் நம் பூமியை கொதிகள் நாம் மாறி சுக்கு நூறாக தெரிந்து எல்லா உயிரணுக்கள் எங்கே போகும்? இந்த பிரபஞ்சத்தில் தான் நடக்க வேண்டும். நாம் தேடி செல்வமோ இந்த உருவமோ நம்முடைய எண்ணங்களோ நமக்கு முழுமையாக இருக்க போறதில்லை. அநேகமே நான் 2004 சொன்ன அதுக்குள்ளே வந்துடும் உலக யுத்தம். அந்த அளவுக்கு நிலைமை சீர்கெட்டிருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் நாம் எந்த நிமிஷம் இந்த உடலை விட்டு சென்றாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டல் சேர்ந்தே ஆகும். இன்று வரக்கூடிய உலகில் வரையிலும் எத்தனை வகையான உணர்வுகள் நம்மை தாக்கினாலும் அதை நம்மை இயக்காதபடி நம் உணர்வு கொண்டு அதை தனியே செய்ய வேண்டும். அப்படி தனியே செய்ய வேண்டும் என்றால் நம்ம துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் சேர்த்து ஆத்ம சுத்தி செய்து பழகுதல் வேண்டும். அப்ப அதனுடைய வீரியத்தை தனித்தும் என்றால் நாம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் நமக்கு உருவாகும் தன்மையும் நாம் உடலை விட்டு சென்றாலும் நாம் பிறவியில்லா நிலை அடையும் தன்மை வரையும் நாம் இந்த பூமியை சிதைந்துண்டாலும் சரி, இந்த சூரியனை இத்தகைய அணுக்கதிர்கள் அதிகமாக அடைந்தால் சூரியனும் ஏற்கனவே இந்த அணுக்கதிர்களால் குழம்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது, கரும் புகைகளை கக்கிக் கொண்டிருக்கின்றது. இதை மீண்டும் அதிகமானால் சூரியனும் இந்த பிரபஞ்சமே காலியாகும். ஆக இந்த பிரபஞ்சம் சிதைந்துண்டால் இந்த கோள்கள் இந்த சிதைந்த நிலையில மற்ற சூரிய மண்டலத்துக்கு அழைத்து செல்லும். அந்த அடுத்த சூரிய மண்டலத்தை அழைத்து சொன்னோம்னா நாம் இதில் எத்த வேதனைப்பட்டோமோ இந்த உயிர் வேதனை, இந்த நரக வேதனை இருந்து கொண்டுதான் இருக்கும். உடற்பெற்ற பின் தான் விஷயத்தை இதை மாற்றி ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் தான் உடற்பெற்ற நிலைகளில் வேதனை இருக்காது. ஆக அதுக்குண்டான மாறி அதுக்குண்டான உணவை எடுத்துக்கொள்ளும். உடல் பெறவில்லை என்றால் இந்த உயிரில் இருக்கக்கூடிய இந்த வேதனை வரும். இது விஞ்ஞானிகளும் கண்டு உள்ளார்கள். எந்த உணர்வு கொண்டு இந்த ஆன்மா செல்லுகின்றதோ அந்த உடலுக்குள் கருத்தன்மை அடைந்த பின் அதனுடைய செயல்கள் என்ன ஆகிறது? அதே மாதிரி தற்கொலை செய்து இந்த உணர்வின் தன்மை இன்னொரு மனிதன் ஈர்ப்புகள் நினைப்பால் இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு 2 பேர் பாசமா பழகுறாங்க, வீட்டுல சண்டை, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா தற்கொலை பண்ண போகும்போது யார் மாரி சிநேகிதமா இருந்ததும் ஐயோ நான் போறேனே எங்க வீட்டுல இப்படி தொல்லை பண்றாங்களே அப்படின்னு இங்க சாபாலைகள், இங்கே பாசம். இந்த ஆன்மா இவங்க உடலுக்குள்ள வந்து விட்டால் அது ரத்தத்தில் தங்கி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ரத்தத்தில் வரப்போகும்போது இப்ப விஞ்ஞான அறிவுப்படி இதுக்கு இப்ப இந்த நம்ம இந்திய பண்பின்படி தெரிஞ்சிட்டு வர்றாங்க. இப்ப அந்த ரத்தத்தில் வரப்போகும்போது ஒரு பச்சையா ஒண்ணு ஓடும். அது ஓடுற பக்கமெல்லாம் கைகால் குறைச்சும். மூளைக்கு வந்த உடனே அது எப்படி எல்லாம் வேதனைப்படுத்தினாதான் அந்த உணர்ச்சி இங்க ஓட்டு கடந்து விட்டால் வேதனை. இப்ப கைகால் பேய் பிடிச்சவங்க பாருங்க கைகால் குறைச்சோம்.